ஆங்கில மாதங்களில் சிறந்ததுமே தமிழ் மாதங்களில் சிறந்தது தை ஆகிய மூன்றெழுத்தையும் இணைத்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ பெருந்தலைவர் காமராஜர். தென்னாட்டு காந்தி என்ற அன்போடு மக்களால் அழைக்கப்படுபவர் நம் பெருந்தலைவர் காமராஜர். தன்னலம் கருதாது பொதுநலம் கருதி வாழ்ந்த தலைவர்களுள் ஒருவர். தாய்நாட்டின் பணியில் தன்னை முழுவதுமாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராஜர். இவர் காட்சிக்கு எளியவர், கருத்துக்கு இனியவர். ராமநாதபுரத்தில் உள்ள விருதுபட்டி என்னும் ஊர் தற்போது விருதுநகரமாக மாறியது. விருதுநகரில் 15/7/1903 தேங்காய் வியாபாரி திரு குமாரசாமி நாடாருக்கும் திருமதி சிவகாமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இவர் தனது 6ஆம் வயதிலேயே தந்தையை இழந்தார். தாய்மாமன் ஆதரவில் குடும்பம் இயங்கியது. தாய்மாமன் துணிக்கடையிலேயே வேலை செய்தார். அப்பொழுது செய்தித்தாள்கள் படிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இதுவே இவரை விடுதலை வீரராக மாற்றியது. இவர் தமிழகத்தை ஆட்சி செய்த 9 ஆண்டுகளும் தமிழகத்தின் பொற்காலம் என்றே கூறலாம். இவர் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு கிராமத்தின் வழியாக சென்றார். அப்பொழுது அங்குள்ள சிறுவர்கள் அனைவரும் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த காமராஜர், என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாம ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் ஏதோ விடுமுறையா என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவர்கள், பள்ளிக்கூடமா, அதெல்லாம் எங்க ஊர்ல கிடையாது என்றார்கள். காமராஜர், பள்ளிக்கூடம் இருந்தா நீங்க எல்லாம் படிக்க வருவீங்களா என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவர்கள், ஓ படிப்போமே என்றனர். ஊர்தோறும் பள்ளிகளை திறக்க ஆணையிட்டார். பள்ளி விழா ஒன்றில் தேசிய கொடி ஏற்றுமாறு அழைத்த காமராஜர், அப்பொழுது ஒரு மாணவன் மயங்கி கீழே விழுந்தான். மயக்கம் தெளிந்த சிறுவனிடம், என்னடா தம்பி, காலையில சாப்பிடலையா, இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டியே என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், இல்லைங்க ஐயா என்றார். காமராஜர் ஏன் என கேட்ட பொழுது அந்த மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என பதிலளித்தான். பள்ளிகளுக்கு படிக்க வரும் குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்னும் எண்ணம் பிறந்தது. இதுவே மதிய உணவு திட்டமாகும். ஏழை பங்காளர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி, காலா காந்தி என்றெல்லாம் போற்றப்படுபவர் யார் தெரியுமா? அவர்தான் நம் பெருந்தலைவர் காமராஜர். அவர் படித்தவர் அல்ல, ஆனால் அவரே ஒரு நூலாக விளங்கினார். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று அவர் இம்மண்ணை விட்டு மறைந்தார். பணம் இருந்தால்தான் மரியாதை தருவார்கள் என்றால் அந்த மரியாதையே எனக்கு தேவையில்லை என்று கூறிய காமராஜர் வழியில் நாமும் செல்வோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.